பிரபலமா ஜெயலலிதாவ அவங்களுக்கெல்லாம் பார்த்துருக்காங்களா? ஏன்னா அவங்க வந்து ஜோதிடத்தோடே வாழ்ந்தவங்க அந்த அம்மா. ஆமா, ஆமா. இது உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ஃப்ரெண்டு இல்ல, இது பெரிய தலையோட ஜாதகம். அதாவது கருணாநிதி. பார்த்த உடனே வந்து இது இவங்க இன்னாருக்குள்ளதுன்னு சொல்லிட முடியும். ஓ, அந்த எழுத்துக்கள் மாறும்பாங்க. அப்படியா? ஒரே நாடிதான், ஒரே நாடிதான், ஒரே ஓலைச்சுவடி தான். அந்த எழுத்து மாறி இருக்கு. எழுத்து மாறும். நிஜமாவா? இப்ப தமிழ்நாட்டுல என்ன அரசியல் மாற்றம் நடக்கும் அப்படிங்கறதும் கணிக்க முடியுதா? தமிழ்நாட்டுல நிறைய புது தலைகள்லாம் வந்திருக்கு. பழைய தலைகள்லாம் பல போட்டிகள்ல இருக்கு. அதிகமா விரும்ப மாட்டாங்க. பொது பலன் சொல்றதே விரும்ப மாட்டாங்க. அது சரியா வராதும்பாங்க. அது வந்து பார்வையாளர்களை ஏமாத்துறதுக்கு. இன்னைக்கு நமக்கு விருச்சிகத்துக்கு என்ன போட்டிருக்கு, ரிஷபத்துக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அவ்வளவுதானே வெளிய காமன். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ராசிய நட்சத்திரமே பார்த்துட்டு போயிடலாமே. இன்னைக்கு இந்த நட்சத்திரம் ஓகேன்ட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி தான் நீங்க தான் சொன்னீங்க வந்து இந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறது. இந்த கோயிலுக்கு போனா வந்து சிக்கல் வரும்னா லாபமும் வரக்கூடிய கோயில் இருக்க தானே செய்யும். அப்படி சொல்ல முடியாதுங்க சார். ஒரு இடத்துல சிக்கல் வருது, இந்த இடத்துக்கு போனா சிக்கல் வருது, அங்க போகாதீங்கம்பாங்க. போகாம இருந்தாலே உனக்கு சால்வ் ஆயிடும்ல. நீ போயிட்டு வந்ததுனாலதான் அந்த இடம் அவரோட இடம், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த இடம் விக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அது தேவை. போனதுனாலதான் வித்திருக்காரு. இது எப்படி சரியா இருக்கும்? போனதுனால எப்படி வித்திருப்பாரு? அதுதான் சொன்னாங்க, உனக்கு சந்திரன் சரியில்லை, நீ அங்க போயிட்டு வந்தோடனே இடம் சம்பந்தமானது வித்து போயிடும், போகாதீங்கன்னு இருக்காங்க. எது ஃபேமிலியில எல்லாம் புக் பண்ணிட்டாங்க, சரின்னு போயிட்டு வந்தோடனே வித்துட்டாரு. ஓ, அப்ப இவர் போகாம ஆனா அவருக்கான விதி அமைப்பு விற்கணுங்கிறது அவருடைய விதி. அதனால லைஃப் லாங் இன்னொரு இடம் இருக்கு, இனிமே போகாதீங்கன்னு இருக்காங்க. அவர் இன்னி வரைக்கும் போல. ஓ, அப்படி சிக்கல். ஆமா, நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க சார், எனக்கு வந்து சந்திரன் மறைவு, லக்னத்துக்கு சந்திரன் 6ல இருக்காரு. நாங்க எல்லாமே திருப்பதி போயிருந்தோம். போயிருக்கப்ப எனக்கு பல்லு வலி ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இனிமே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். திருப்பதி தவிர்த்துட்டு வேற எதுவும் கோயில் இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி திருப்பதி மட்டும் தான் சொல்றாங்க, வேற எதுவும் கோயில்? நிறைய கோவில் இருக்குங்க. ராமேஸ்வரமே சில பேர் போலாம், சில பேர் போக கூடாது. எந்த ராசிக்காரங்க எல்லாம் போக கூடாது? அதாவது உபய ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்னர் ராசி, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா போகணும். போனாதான் நல்லது. இதே இது 8ல வருது அப்படின்னா அவங்க ராசிக்கோ லக்கணத்துக்கோ இந்த உபய ராசி உபய லக்கணங்கள் வந்து 8ஆம் இடமா வருதுன்னா அவங்க போகக்கூடாது. போயிட்டு வந்தா பிரச்சனை ஆயிடும். ஓகேங்களா? இதெல்லாமே இருக்கு. அதெல்லாமே நாங்க புக்கா தான் வெளியிட்டிருக்கோம். ஏன்னா அவங்க சொன்ன எந்த இதுவும் தவறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை சேகரிச்சு புக்கா தான் போடும். ஏன்னா 8ல வரும்போது போயிட்டு வந்தா பிரச்சனையாகும். அது தெரிஞ்சுக்கிட்டு போலாமே, ஒன்றும் பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா பொதுவாக கோயில் அப்படிங்கிறது இறைவனுடைய இந்த இடம் வைப்ரேஷன், அந்த இடத்துக்கான வைப்ரேஷன், அவ்வளவுதான். மற்றபடி கடவுள் அப்படிங்கிறது இதெல்லாம் இல்லை. இப்போ அதுதான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாமியை ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது கணபதியே இருக்கார். சிம்பிள் எடுத்துக்கோங்க. பிள்ளையார்னு ஒரு இடத்துல போடுறாங்க, ஒரு இடத்துல கணபதி, ஒரு இடத்துல வீர கணபதி, ஜெய கணபதின்னு போடுறாங்க. அது எப்படி? பிள்ளையார் ஒரே ஆளு தானே, கணபதின்னு போட்டு போக வேண்டியதானே? ஏன் வித்தியாசமா பண்றாங்க? அந்த இடத்துல அந்த கிரகத்தோட வலிமை ஜாஸ்தியா. அதான் சில மருத்துவமனை வாசல்ல வந்து வைத்தியநாத சுவாமினே வச்சிருப்பாங்க. அவரு வைத்தியத்துக்குள்ளவர், ஹெல்ப் பண்ணுவாரு, அதனால அங்க வைக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வைக்கக்கூடாது. மெடிக்கல் இடங்கள்ல எல்லாம் ஆஞ்சநேயர் வைக்கக்கூடாது. பிள்ளையார் வைக்கலாம். பிள்ளையார் வந்து காமன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வாஸ்துலயும் நிறைய இருக்கு. இவங்க எல்லா இதுலயுமே புகுந்து பண்ணியிருக்காங்க. வாஸ்துலயும் ஆடி இருக்கு. இப்போ வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதாவே ஓடுது. வாஸ்து உண்மைதானா? வாஸ்து உண்மைங்க. இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, தூக்கமே வரல, ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஏதேதோ கனவு வருது, கெட்ட கனவு வருது அப்படின்னாலே நம்ம அதை பத்தி யோசிப்போம் இல்லையா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு வீட்டுக்குள்ள, சரி வெளியூர் போயிருக்கோம், ஒரு ரூம்ல தங்குறோம், அந்த ரூம் செட் ஆகலன்னு மாத்துறோம்ல, அப்ப அந்த இடத்தோட வைப்ரேஷன் உண்மைதான். இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு நிவர்த்தி நம்மளே பண்ணிக்கலாம். பெரிய அதனால வீடை இடிச்சிட்டு கட்டுறது, இந்த வாசலை எங்க விட்டுட்டு வேற வீடு போறது அதெல்லாம் தேவையில்ல, கிடையாது. எல்லாமே சிம்பிளா பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி சில வீடு வாங்கியிருக்காங்க, ஆனா உங்களுக்கு அந்த வீடு செட் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு பரிகாரம் பண்றது அவங்க கட்டத்தை வச்சு பார்த்து சொல்லுவாங்களா? இல்லைங்க சார், அது தெருக்குத்தா இருந்ததுன்னா பிள்ளையார் வைங்கன்றவங்க. அதாவது 3 இடம் சந்திக்கிற மாதிரி இருக்குதுன்னா பிள்ளையார் வைங்க, அவரு காப்பாத்துவார். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீடு கதவு திறந்துட்டு வரோம் அப்படின்னா முதல்ல நில கண்ணாடி வச்சிருங்க, பெரிய கண்ணாடி.
கண் பார்வைக்கு அவ்வளவு வேல்யூ யாரா இருந்தாலுமே. உள்ள வரும்போது அந்த பார்வை கண்ணாடியில விழும்போது அப்படியே மாறி போயிடும். அதனாலதான் வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாளிகைன்னே வைப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கல்யாண வீடு வந்து பிரம்மாண்டமா ஓடும். அதுல பாத்தீங்கன்னா மல்டி கலர் தொங்கும், பார்த்திருக்கீங்களா? மல்டி கலர் வந்து நம்ம என்ன அலைகளை அப்படி சதறி அடிச்சிடும். அதே மாதிரி மருதாணி போடுறோம்ல, அதுவும் அதேதான். இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி இப்போ ஒருத்தங்களுக்கு அதிகமா கண் திருஷ்டி இருக்குன்னா போக்குறதுக்கு இந்த வேலைகள் இதெல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம இதுல முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே வச்சுட்டாங்க, நமக்கே தெரியாது எதுக்காக வேண்டி மருதாணி போடுறாங்க. நிறைய கலர் சாரீஸ் எல்லாம் தொங்க விடுறது, மல்டி கலர் யூஸ் பண்றது, இதெல்லாமே வந்து கண் திருஷ்டியில இருந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி வாஸ்துக்கு வந்து நீங்க கண்ணாடி வச்சாலே மாறி போயிடும். இப்போ சின்ன வீடோ பெரிய வீடோ உள்ள நுழையிறாங்க, ஓ இவ்வளவு பெரிய வீடு வாங்கியிருக்கான்றாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கண்ணாடி வைக்கும் போது அதை மீறி தான் நம்ம கிட்ட பேசும்போது அந்த எண்ணம் உடைஞ்சு போயிடும். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா வந்து கண்ணாடி திருப்பினா இப்படி ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி தான். அதுதான் உண்மைதாங்க சார். அதனால சார் வந்து இந்த இதை உடைச்சிட்டு அங்க வைங்க அப்படி எல்லாம் மேக்சிமம் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாதுன்னா பண்ணலாமே ஒழிய 99 இடிக்க வேண்டாம், உள்ளேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள். இதையும் பரிகாரங்கள் செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல அக்னி மூலைன்னு வச்சுக்கோங்க. அக்னி மூலையில நிறைய இடங்கள் மாறி இருக்கு, டாய்லெட் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த டாய்லெட்டை முடியுங்க, ஒரு ஹீட்டரை வச்சு தண்ணி கொதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சும்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு போய் அதெல்லாம் உடைச்சு கிடைச்சு கட்டுறது ரொம்ப பிளாட் வீடுகள்ல ரொம்ப கஷ்டம். பிளாட்டுகள் அப்படி பார்த்து கட்ட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நிறைய விஷயங்கள் இந்த காலத்துக்கு ஏத்தால மாறிக்கணும், இல்லைன்னா சிரமம். சரி, இப்போ அரசியல் ரீதியாக இவங்க பார்த்த ஐயா நெல்லையசந்தன் அவர்கள் வந்து இருந்தது உச்சமா கோலோச்சின காலம் வந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் உள்ள காலமா இருந்தது. அப்போ வந்து ஐயாவை வந்து சந்தித்த எதுவும் பிரபலமா ஜெயலலிதாவை அவங்களுக்குலாம் பார்த்துருக்காங்களா? ஏன்னா அவங்க வந்து ஜோதிடத்தோடே வாழ்ந்தவங்க அந்த அம்மா. ஏகப்பட்ட ஜோதிடர்ல பார்த்துருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி ஹோமம்லாம் பண்ணினாங்க, அது தெரியும் எனக்கு. சரி, மூகாம்பிகையில போய் ஹோமம்லாம் பண்ணாங்க, ஒரு வாரம் தங்கி இருந்து பண்ணினாங்க. அதெல்லாம் நல்ல சிறப்பாக தான் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள மீட் பண்றதே பல தடைகள் தாண்டி போனோம். அது இவங்க விரும்ப மாட்டாங்க. நான் நினைச்ச உடனே போய் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டாங்க, அந்த டைம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாரு, அவர் வந்து பாப்பாரு, அவரு மூலம் போய்கிட்டே இருந்தது, நிறைய நாள் போயிட்டு இருந்தது. ஜெயா டிவில உட்காந்து பேசுவாங்க, இல்ல இதுல அங்குள்ள ஆள்கள்ட்ட உட்காந்து பேசி விஷயம் போயிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருந்தது. கருணாநிதி அவரும் கூட ஜோதிடத்தை நம்புவார்னு. ஆமாங்க சார். அவரு இது ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதி இது காலேஜ் வச்சிருக்காரு, தர்மராஜனோ ஏதோ சம்திங். அவர் வந்து ஒரு நாள் வந்தார் இங்க வந்து சார் கிட்ட வந்து ஒரு ஜாதகம் கொடுத்து இதுக்கு பலன் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது பெரிய தலையோட ஜாதகம், இது உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ஃப்ரெண்டு, இல்ல இது பெரிய தலையோட ஜாதகம், அதாவது கருணாநிதி. பார்த்த உடனே வந்து இது இவங்க இன்னாருக்குள்ளதுன்னு சொல்லிட முடியும். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் முடியும், எனக்கெல்லாம் முடியாது. சொல்லியிருக்காங்க, உடனே சொல்லிட்டாங்க. நாங்க அன்னைக்கு இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். சொன்னோடனே அவர் அதுக்கப்புறம் தான் அவர் உண்மையை சொல்றாரு. நானும் அவரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் வந்து நீ இங்க போய்கிட்டு இருக்க, நெல்லைவசந்தனை பார்க்க போயிட்டு இருக்கேல்ல, என் ஜாதகத்தை போய் கொடு, ஆனா என்னை பத்தியோ என்ன பத்தியோ ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. சரின்றாரு. காஃபி வெளியே வந்து குடிச்சிருக்காரு. அப்போ வந்து பிஏ வந்து கூட நின்றுட்டு சொன்னாராம், நீங்க வந்து வித்தியாசமா பார்க்க கூடாது, அவங்க நிறைய கண்டிஷன் போடுவாங்கல்ல, போட்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தோன்னே சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ந்துட்டாங்களாம். எப்படி சார் கண்டுபிடிச்சேன்? அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு. அந்த திரும்ப கருணாநிதி கூப்பிட்டு விட்டாரா? இல்ல, இவங்க போய் பார்க்கல, விஷயங்கள் போகுமே இவங்க போய் மீட் பண்ண நேரடியா பார்த்து போகும். ஆனா கருணாநிதியே சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆமா, சொல்லி அவர்கிட்ட போய் காமி என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னாரா. என்ன கேட்டிருந்தாரு இந்த தேர்தல் வெற்றி சம்பந்தமா அந்த மாதிரி எல்லாம்? இல்ல, அதுக்கப்புறம் தான் மஞ்சள் துண்டு போட்டாரு. ஓ, அது ஐயா பண்ண வேலை தானா? குரு நிறைய விஷயங்கள் போயிட்டு, குரு கடகத்துக்கு குரு. ஆமா, அந்த அவருக்கு குரு நல்லா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு, அதனால அந்த இது போடணும் நல்லது அப்படிங்கறதான் போட்டாங்க.
இருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். இன்னும் ஒருத்தர் கூட வந்ததாக கேள்விப்பட்டேன். அந்த கடவுள் மறுப்பு பேசுறது அதுக்காகவே அமைப்பு வச்சிருக்க ஒருத்தர் கூட வந்ததாக கேள்விப்பட்டேன். வீரமணியை வெளியே மீட் பண்ணாங்க, பேசிட்டு வந்தாங்கன்னு தெரியும். நமக்கு இந்த இவங்க அருள்மொழி இவங்க எல்லாமே ஃப்ரெண்டு, விடுதலை சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் போய் பேசுவாங்க. நான் வந்து அதுக்கு மேல கேட்க மாட்டேன். என்ன பேசுவாங்கன்னா சும்மா பொதுவான உரையாடலாம் இருக்குமா இல்ல ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தமாவே பேசிட்டு அருள்மொழி கிட்ட பேசிட்டு வருவாங்க. அந்த அம்மா அருள்மொழி அக்கா அவங்க இருக்காங்களே, அவங்க ஜோதிடம் பாப்பாங்க போல, பேசியிருக்கேன் அப்படிம்பாங்க. அது சரி, நம்ம அது வந்து தனிப்பட்டது, அதனால நம்ம பொது வெளியில நானே கேட்டது இல்ல, அதனால எனக்கு தெரியாது. அதே மாதிரி எஸ் வி சேகர் சாருக்கு ரொம்ப நாள் சேகர் அவர்கள் வந்து நிக்கும் போது நின்று பண்ணாங்க, ஃபுல்லா அவங்க கூட இருந்து பண்ணினாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபுல் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆமா, எஸ் வி சேகர் கூட இந்த பிரச்சனை வரப்போது கொஞ்சம் அமைதியா கையை கட்டிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே அதை மீறி கேட்டுட்டு தான் போவாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தா அது நடந்தா பெரிய அளவுல எல்லாமே சின்னதா மாறிச்சு, அவ்வளவுதான். பரிகாரங்கள் பண்றதுனால 100%ங்கிறது 50 குறையும், அவ்வளவுதான். இல்லைன்னா சிரமம் தானே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிறைய பேருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு பார்த்திருக்காங்க நிறைய பேர். இப்ப ஐயா கிட்ட வந்து வேற இந்த ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரிலாம் இருந்ததா? அந்த நாடி பாப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததா? ஜீவநாடி உண்டு, ஜீவநாடி உண்டு சார். அதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன், படிச்சிருக்காங்க. இப்போ நானும் படிச்சிட்டு இருக்கேன். அதிகமா வெளியே படிக்கல, ஏன்னா என்னோட வேலைகள் வேற மாதிரி இருக்கிறதுனால. ஜீவநாடிங்கிறது என்னது? அது வழக்கமான ஓலைச்சுவடியில் எழுதப்படுறதா, இது வேறயா? ஓலைச்சுவடியில தான் நிறைய நாடிகள் இருக்கு. நம்ம மருத்துவ நாடி இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி இது ஜீவ நாடி. இன்னைக்கு இந்த நாடி எடுத்து படிப்பாங்க, உங்களுக்கு வரும், இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே வரும். நாளைக்கு திரும்பி எடுத்து படிப்பாங்க, வேற ஆளுக்கு வரும். அந்த எழுத்துக்கள் மாறும்பாங்க. அப்படியா? ஒரே நாடிதான், ஒரே ஓலைச்சுவடி தான். அந்த எழுத்து மாறி இருக்கு, எழுத்து மாறும். நிஜமாவா? நிஜமா, உண்மையிலேயே. அதனால தான் அதுக்கு ஜீவநாடி, உயிரோட. இது அமானுஷ்யமா இது மாதிரிலாம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இது வந்து நாடி படிக்கிறதுக்குன்னே அவ்வளவு கூட்டம் உட்கார்ந்துருப்பாங்க. இல்ல, என்ன கூப்பிட்டுருக்காரு ஐயா, இன்னைக்கு வந்து பிரசனம் இது சோழி போடலான்னு இருக்கேன், நாடி பாக்குறேன், வர்றீங்களான்ட்டு. நான் அப்போ வந்து நம்ம படம் வரைஞ்சி பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். சரி, இருந்தாலும் வந்து ஐயா கூப்பிடாருன்னு வருவேன் சில நேரங்கள்ல. ஆனா அந்த ஜீவநாடி மட்டும் நான் வந்து பார்க்க முடியாம, உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, நீங்க வரும்போது அவங்க எடுக்கல. நாடி நிறைய பேருக்கு படிச்சிருக்காங்க சார், டெய்லி படிச்சு. அது வந்து எப்படி, அது வந்து அகத்தியருடைய நாடின்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லா ஜோதிடருக்கும் இருக்குமா, இல்ல குறிப்பிட்டவர்கள் கைக்கு தான் வருமா? அது ஜீவநாடி கைக்கு தான் வரும். இன்னொன்னு சில பேர் தொடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க, சில பேருக்கு வராதும்பாங்க. இவங்க என்டர் ஆயிட்டாங்க, இனிமே படிக்க முடியாதுன்ற அதுல வரும். சில சமயம் திட்டியே வரும், இவன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கா, நீ ஒரு வாரம் இன்னும் பார்க்க கூடாது, ஒரு மாசம் பார்க்க கூடாதுன்னுலாம் வரும். அந்த மாதிரி பார்க்காதெல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு இதாயிடுச்சு. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாடியை தண்ணியில போட்டுருன்னு வந்தது. தண்ணியில போட்டு வந்தாங்க, திருச்செந்தூர் போய் தண்ணியில போட்டாங்க நாடிய. ஆமா, ஸ்டாலினும் ஐயாவும் போய் எங்க கடல்ல கொண்டு போய் கடல்ல போட்டு வந்தாங்க. ஏன்னா அதுல என்ன எழுதியிருக்கோ அது பண்ணியே ஆகணும், அவ்வளவுதான். அது உத்தரவு, இதை செஞ்சிரு, இதை கொண்டு போய். இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தர் இருப்பாரு, இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் நிப்பாரு, அவர்கிட்ட போய் கொடுத்துரு அப்படிங்கிறது, கொடுத்துதான் அவ்வளவுதான். நான் இல்ல எனக்கு இது ஒரு பொக்கிஷம், நான் வச்சிருப்பேன், விட மாட்டேன். பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. எங்க வீட்டுல எங்க பொண்ணு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான், அப்பா மாதிரியே. அவளுக்கு வந்து இதுல நம்பிக்கையே கிடையாது. அவ வந்து ஒரு நாள் நாடி பார்க்கணும்னு அவளே கேட்டா, சரின்னு சொல்லி உக்காந்து பார்க்கும்போது அதுல வந்து அப்படியே வருது, தமிழ்ல எழுதியிருக்கு, கந்துன்னு. இது உன்னோட பேர் வேற பேரு, ஆனா வீட்டுல கந்துன்னு கூப்பிடுவாங்களா அப்படின்னு அவளே படிக்க சொன்னாங்க. படிச்சுட்டு அவளே ரொம்ப ஸ்ட்ரென் ஆயிட்டா, என்னப்பா இப்படி என் பேர்லாம் வருது அப்படின்னா. அதுல இருந்து அப்படியே அவங்களுக்கு புரியும் போது மாறுறாங்க. இதெல்லாம் ஒரு அமானுஷ்ய உலகம். ஆமா ஆமா சார். ஆனா அது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுங்க சார். நீங்க நாடி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே அது கூடயே போயிடுவீங்க, அதுக்குள்ள அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதுல இருந்து இப்போ நாடி எல்லாம் படிச்சாங்கன்னா 5 hours 6 hours படிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களோட மெயின் சீக்ரெட் எல்லாம் அது சொல்லும். அது ரொம்ப அதிசயம், கம்பெனி சீக்ரெட் எல்லாம்
அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா? எழுத்துக்கள் வந்துகிட்டே போயிட்டு இருக்கும். எழுத்துக்கள் வந்துட்டே இருக்கும் சார். எழுத்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்குமா? எழுத்துக்கள் இருக்கும், பெர்மனண்டா அதுல இருக்கும். நம்ம கண்ணுக்கு அப்பதான் தெரியும். நாளைக்கு வேற ஆளுக்கு படிக்கல, வேற எழுத்து. நீங்க இப்ப வந்து ஒரு ஓலைச்சுவடி, இந்த ஜீவநாடிங்கிறது வெறும் ஒரு ஓலைச்சுவடி, ஒரு 10 இருக்கு, பெருசா இருக்குமா? சரி. இப்ப அதுல வந்து நம்ம ஒரு முறை முதல் 10க்குள்ள எடுத்தோம்னா அப்போ வேற எழுத்து இருக்கும். கிடையாது சார். இப்போ வந்து நீங்க வந்திருக்கீங்க, ஓலைச்சுவடி வச்சிருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல ஐடி ஏதாவது ஒண்ணு சொருகுங்கம்பாங்க. ஒரு 2000 ஓலை இருக்கு. அதுல நீங்க எங்க வேணா மாட்டலாம். அதுல மாட்டிட்டு அந்த ஓலையை தான் எடுத்து படிப்பாங்க. ஓகேங்களா? அதுல வந்து என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து படிப்பாங்க. அதுல என்ன வருதோ அதை சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். அது பொருந்தக்கூடியதா இருக்கும். அந்த நேரத்துல அந்த கிரகத்துல உட்கார்ந்திருக்க முடியும். அது ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இப்ப நீங்க ஐயாவுடைய ஒரு என்கேவி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிட உலகத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்த அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் அவர் வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஒருத்தங்க வந்து உட்கார்ந்த உடனே வந்து இவர் என்ன கேட்க போறாருங்கிறதுல ஆரம்பிச்சு என்ன நடக்கும் அடுத்து எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் முறையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ அதை நீங்க வந்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்கேவி அகாடமின்னு ஒன்று நடத்துறீங்க இல்லையா? இதுல எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க? ஏன் இதை நீங்க நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்க? இல்லைங்க சார், சார் இருக்கும்போதே இந்த சிஸ்டம் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகணும், சிம்பிள் பரிகாரம் இது வந்து எல்லா நாடுகளுக்கும் போகணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதை முடிஞ்ச அளவு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கணும், கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் அவர்கிட்ட எப்பவுமே தனக்கு தெரிந்த விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு கத்து கொடுக்கறதுல ரொம்ப இருப்பாங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க என்ன நட்சத்திரம் கேட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கோங்க, இன்னும் டெவலப் ஆகலாம்பாங்க. எங்க போனாலும் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ்வளவு திறமை வச்சிருக்க வேற ஒரு ஜோதிடர் இருந்தா பணம்னு அள்ளி குவிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட பணம் அந்த மணி மைண்டே இருந்தது கிடையாது. இல்ல, அந்த பண விஷயங்கள் போக கூடாதும்பாங்க. நமக்கு தேவையானத நம்மளை சுத்தி வர சக்தி ஏங்கிட்டு இருக்கு, அது நமக்கு கொடுக்கும். இப்ப நாங்க வந்து இன்னை வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கோம். அவங்க வந்து நினைச்சிருந்தா அவ்வளவு பணம் சம்பாதிச்சு அவர் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்தாங்க. செய்யுங்கன்னா செய்வாங்க, ஆனா அப்படி வாங்க கூடாதும்பாங்க. அது நமக்கு அழகு கிடையாது. நமக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பான், கொடுக்கான்ல இப்ப நல்லா இருக்கும்ல அப்படிம்பாங்க. அதான் உண்மைங்க சார். எப்பவுமே நிறைய ஆசைப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணலாமே வெளிய ஆசைப்பட்டோம்னா அது வந்து பேராசையா மாறிடும். இப்போ இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாசம் வாடகை கொடுக்க முடியல, அதுக்கு நாம தான் போராடணும். இன்னைக்கு ஒருத்தனுக்கு பரிகாரம் சொல்லி அங்கிருந்து வாங்கி கூடாது, அது பெரிய கர்மா. அது அவனோட கர்மாவை நம்ம வாங்குறோம், அது பண்ணக்கூடாது. அதனால நம்ம உழைப்பை நம்பி இருக்கணும். எத்தனையோ முறைகள் வந்து நாங்க ஊருக்கு போயிருக்கையில பணம் தீந்துரும், காலி ஆயிடும். ஒரு பிரபலமான ஜோதிடரா இருந்துட்டு ஒரு பணம் இல்லாம இருக்காரு சார். அப்ப உங்களுக்கு அது வருத்தமா இருந்திருக்கா? இல்ல, அது இவங்க மேல நம்பிக்கை தானே. ஜாதகம் பாப்பாங்க, இன்னும் 2 நாள் இருப்போம், இருந்து போலாம்பாங்க, இருந்து வருவோம். ஜாதகம் பாப்பாங்க, டிக்கெட் பணம் போட்டு நாங்க வந்துட்டே தான் இருந்தோம். இப்படி எங்களுக்கு வந்து அது சகஜமாயிடுச்சு. அந்த அளவு வேல்யூ உண்டுங்கிறது எனக்கு தெரியும். அதனால நாங்க அது மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கு. அத வந்து நம்ம காசாக்க கூடாது. எப்பவுமே ஒரு தெய்வ சக்தி இருக்கும்போது அது பின்னாலதான் போடுமே ஒழிய நம்ம அத வேற வகையில பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி அவருக்கு தனக்கு தெரிந்தது எல்லாத்தையுமே இப்படியான விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரகசியத்தை அப்படியே தனக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. இந்த பேட்டர்ன் இது இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்காம தான் குடும்பத்துக்கு மட்டுமே. ஆனா இவரு வர்ற எல்லாருக்கும் சொல்லி நிறைய அஸ்ட்ராலஜர் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தது எல்லாருமே அஸ்ட்ராலஜர்ஸ் தான். அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இந்த காம்பினேஷனுக்கு இது. அதாவது ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு போட தெரியலன்னா அவங்க கோவப்படாம அடுத்த நாளும் சொல்லி தருவாங்க. அதே போல இன்னைக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் திரும்பியும் அதை சொல்லி தருவாங்க. பரவாயில்ல, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கு புரியும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்வாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா. இப்போ ஐயா அவர்கிட்ட மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாம பிறரை பாராட்டுறதே ரொம்ப ஒரு விரும்பி செய்வார். நான் வந்து பாலாஜி ஹாசன் வந்து ஒரு கணிப்பு பண்ணியிருந்தாப்புல, அதை வந்து பாராட்டி எழுதுறேன்.
இப்போ ஐயாவை பற்றி கூட நான் எழுதுனதே கிடையாது. அவர் சந்திச்சு வந்த பிறகு கூட எழுதுனது கிடையாது. எழுதணும்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு படம் வரையணும், கார்ட்டூன் வரையணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எழுதலை. நான் பாலாஜிஹாசன் நான் பாராட்டி எழுதின பதிவு வந்து யாரோ அவருக்கு அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. படிச்சுட்டு பாலாஜிஹாசனை பாராட்டி எழுதிருக்கீங்க போல இருக்கு, சிறப்பாக இருக்கு, நல்ல பையன் அப்படின்னு அவர் அந்த தன்னா வந்து பாராட்டுற மனசு இருக்குல்ல, அது அவர்கிட்ட இருந்தது. அதாவது யாருக்கு எப்போ லைஃப் டேன் ஆகும், நல்லா இருப்பாங்கங்கிறது யாராலும் கணிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நம்ம நல்லது சொல்லலாமே, அது ஒன்றும் தவறு இல்லையே. இன்னொன்று, எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனாக தான் பேசுவாங்க. நீ இதை தெரிஞ்சுக்கோ, இதோட நிற்க கூடாதும்பாங்க. அப்டேட் பண்ணிட்டே இரு, இதை படிச்சுக்கோ, இந்த புக்கை வாங்கி படி, இந்த கிளாஸ் போ, இதை தெரிஞ்சுக்கோ. அதாவது நீ கத்துக்கிட்டது முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது. மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே இரு. அவர் எவ்வளவு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாரு, புத்தகம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு வரும்போதெல்லாம் புத்தகம் கொடுப்பாரு. ஆமா, நிறைய பேரை கிளாஸுக்குலாம் அனுப்புவாங்க. நீ அந்த கிளாஸ் போய் கத்துக்கோ, அவர் நல்லா சொல்லிட்டாரு, அதனால போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி இல்லாம சக ஜோதிடர்கள் எல்லாரையும் மதிச்சு அவங்க எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் மனுஷன் மதிக்கணும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து மதிப்போட இருக்கணும். எல்லாரும் அந்த இதை வளர்த்துக்கோங்க, கெட்ட பேர் வரக்கூடாதும்பாங்க. மெயின் அதுதான். அதே மாதிரி எல்லாரும் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க தான் இருப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். இல்ல, அதனாலதான் இப்போ நீங்க வந்து என்கேவி சிஸ்டம் அகாடமி அப்படிங்கிற இதை வந்து கல்வி முறையே வந்து கடத்த அவங்களோட ஆசை வந்து என்னன்னா இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு. இப்ப இதுல வந்து ஆர்வமா கத்துக்கிறாங்களா? சரி, இது என்னன்னா அவங்களோட நான் முரண்பட்ட மாதிரி, அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து யாருக்கும் காசு வாங்காம சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? நாங்க பணம் வாங்குறோம். இல்ல, ஆனா நம்ம சர்வைவ் பண்றதுக்கு அது தேவை இருக்கு. கல்வியை வந்து இன்னொன்னு ஒரு விஷயத்த இலவசமா கொடுத்தாலும் மதிப்பு கிடையாது, மதிப்பும் கிடையாது. அவங்க இருக்கையில 1 இயர் ஆயிடுச்சுங்க சார். இது 15 அகாடமி 15 1 இயர் ஆயிடுச்சு, நடத்தவே இல்ல. ஃப்ரீ கிளாஸ் போட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, இது நீ தான் நடத்த முடியும், நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணக்கூடாதுன்னாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஏன் அப்படின்னு எனக்கு இந்த ஐடியாவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல உன்னாலதான் முடியும், என்னால முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் வந்து கை நீட்டி பணம் வாங்குறேன், கத்து கொடுக்கறது வேற விஷயம். அவங்களுக்கு அந்த பணம் வாங்குறது பிடிக்காது. ஆமா, அவர் பணமே வாங்க மாட்டாரு. இது நம்ம ஜோதிட கணிதத்துக்கு வந்தா கூட அவர் வாங்க மாட்டாரு. பணம் எல்லாம் வேணாம். சமயம் யாராவது கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி கையில கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போ இது வந்து நாங்க ஒரு லிமிட்டட் அமௌண்ட் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, கல்வியை நீங்க வந்து இலவசமா பண்ண முடியாது. இந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம். அடுத்த இவங்களால முடிஞ்ச சர்வீஸும் அதுல பண்ணிட்டு தான் இருக்கோம். இளைஞர்கள் வந்து ஆர்வமா கத்துக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய பேர் வராங்க. இப்ப ஜோதிடத்தை கத்துக்கிட்டதுல நிறைய ஆர்வம், நிறைய அஸ்ட்ராலஜரும் வந்து கத்துக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயமே. அப்போ நமக்கு சந்தோஷமா தானே இருக்கு. இப்போ அஸ்ட்ராலஜர் வந்து எனக்கு தெரியும், இதை வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லாம வராங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்து, திரும்ப எங்களால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய லேடிஸ் கத்துக்கிறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய கத்துக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க படிப்பு வேற, இன்ஜினியரிங், டாக்டர் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க சார். அதெல்லாம் பார்க்கல சந்தோஷமா தான் இருக்கு. மருத்துவ ஜோதிடம்னு அவங்க எடுத்து படிக்கிறாங்க. நாங்க இதையும் அதையும் யூஸ் பண்ணுவோம். இந்த நேரத்துல இதை பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்குலாம் அந்த நேரம் குறித்து கொடுக்கறதுல உண்டோ? இல்ல, அது பண்ணக்கூடாது. குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த நான் கேட்கிறேன், அதை கேட்கல. இப்போ ஒருத்தங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணணும், அதுக்கெல்லாம் பண்ணணும். அது நாள் பாத்துக்கணும், அதுக்குள்ள சாமியை கும்பிட்டுக்கணும். ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு பண்ணக்கூடாது. அதுல வந்து பண்ணக்கூடாது. அது வந்து இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு குழந்தை எப்ப வெளியே வரணுங்கிறது அவரோட நிர்ணயம் தான், பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனா அதையும் சில ஜோதிடர்கள் அதை வந்து பிரிகாஷனா முதல்ல சொல்லிடுவாங்க. உனக்கு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி போய் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த டேட்ல இந்த டைம்ல பண்ணக்கூடாது. ஐயா கிட்ட நிறைய வந்து இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்து கேட்டிருக்காங்களா? அந்த துப்பறிகிற டீமுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை, வழக்குகள் பத்திலாம் நிறைய வந்திருக்காங்க. லாயர்ல இருந்து டிடெக்டிவ்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அவங்கள்ட்ட. அவருக்கு டிடெக்டிவ் டீம் எல்லாம் வந்து அவருடைய அந்த அமைப்புல எல்லாம் கூட அவரை சேர்த்து ஆமா, எல்லா இதுலயும் இருப்பாங்க, மெம்பரா இருப்பாங்க. ஏதாவது காவல்துறை வழக்குகள் ஏதாவது? ஐயா, காவல்துறை வழக்கு
இவங்க கிட்ட ஒரு பெரிய பிளஸ்ஸே என்னன்னா, இப்போ உங்களை மீட் பண்ணாங்கன்னா உங்க விஷயத்தை என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அதுதான் ஜோதிடத்தோட இது, அதோட விட்டுருவாங்க. ரகசியத்தை வெளியே சொல்ல என்னப்பா அப்படின்னா, நான் இந்த மாதிரி பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கு அதிகம் தனிப்பட்ட தெரியாது. விஷயங்களை வெளியே சொல்லவே மாட்டாங்க. இல்ல ஒரு முறை வந்து ஒரு பெரும் எஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய துர்சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்லி அது நடந்த பிறகு வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள இது பண்ணி விட்டதெல்லாம் கேள்வி. திருவனந்தபுரத்துல ஒரு இடத்துல அப்படிலாம் நடந்தது. நிறைய விஷயங்கள் நடந்தது. இவரை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது. அவரு அப்படியே எழுதியே கொடுத்தாரு. நீங்க சொன்னது இந்த மாதிரிலாம் நடந்து ஒரு பெரிய ஃபைலே வச்சிருக்காரு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதான் கொலை நடக்கிறது எல்லாமே கூட, மரணம் நடக்க போறதெல்லாம் கூட முன்னாடியே வந்து கணிச்சு சொல்ற அளவுக்கு துல்லியமான ஒரு கணித திறன் வந்து இருந்திருக்கு. ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கும்போது நமக்கு ஏதோ டெய்லி நடப்புல இருக்கிற மாதிரி தான் இருக்குமே வெளியே. அதெல்லாம் சீக்ரெட் சூப்பர் விஷயங்கள்ங்கிறது நம்ம பெருசா எடுத்துக்கல. இப்பதான் அதெல்லாமே தெரியும். இப்ப நிறைய பேர் வந்து அதை பத்தி அனுபவங்களை சொல்லும் போது நமக்கும் நிறைய வருது. இருந்தாலும் ஆமா இல்ல, நம்மளால பண்ண முடியாது, நினைச்சா கூட பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ எத்தனையோ முறைகள் வந்து இந்த டைம்ல இது செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அந்த டைம் தெரியாது. இல்லமே ஃபைட் பண்ணுவோமேன்னா பார்த்தா நடக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த கிரகங்கள் எப்படிலாம் இருக்கும்போது அந்த வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத நம்மளும் இன்னும் வந்து நல்லா உணர முடியுது. அங்கே வந்து 75% தெரிஞ்சோன்னா மிச்சது அனுபவத்தில் வருது இல்லையா? இல்லை அவங்க கூட இருக்கும்போது அந்த அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை. அனுபவத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, கூட தானே இருந்தாங்க. அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம், தலையில ஏத்திக்கிட்டே இருந்தோமே வெளிய. இப்பதான் இப்போ அது அந்த இது நிலைக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். உலக அரசியல், உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் வந்து இதெல்லாம் நடக்க போகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லுவாரு. அவருக்கு பேரே வந்து நாஸ்ட்ரடாம்ஸ் மாதிரியா, தமிழ்நாட்டின் இந்தியாவின் நாஸ்ட்ரடாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐயாவுக்கு ஒரு பேர் உண்டு இல்ல? அப்படி பலரும் ஆளாளுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நான் வந்து அவருக்கு வந்து மா கணியன் அப்படிங்கிற மா கணியன்னா கணியன் பூங்குன்றனா இருக்காருல்ல, அது மாதிரி கணியன் அப்படிங்கிறவங்க வந்து கணித்து சொல்லக்கூடிய இதுல அவங்க. அதுல இவர் ஒரு மா கணியன். நிறைய கணியர்கள் இருக்காங்க, இவர் ஒரு பெரிய கணியன் அப்படிங்கிறதுக்காக நான் விருப்பப்பட்டேன். அவங்க ப்ரிடிக்ஷன்ல வந்து சொன்னதும் நடந்ததும் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிந்து பிஎம் வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன டேட்ல உள்ளதோ அதை போட்டு இவங்க இவ்வளவு நாள் தான் இருப்பாங்க, அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் பேப்பர்ல நிறைய வந்திருக்கு. அதை புக்காவே வெளியிட்டிருக்காங்க. அது நடந்திருக்கு, உண்மையிலேயே நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி டைம்ல வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு எழுதுவாங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும், ஃப்ளைட்ல பிரச்சனை வரும், போகாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை எச்சரிச்சிருக்காங்க. உலகத்துல உள்ள நிறைய தலைவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷியால எல்லாம் வந்து நிறைய பணி கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்ன அரசியல் மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத கணிக்க முடியுதா? தமிழ்நாட்டுல நிறைய புது தலைகள்லாம் வந்திருக்கு, பழைய தலைகள்லாம் பல போட்டிகள் இருக்கு. சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னா ஏப்ரல் வரைக்கும் போகுது. இது வந்து எல்லா வீட்லயும் வந்து ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். உலக அளவில் இது ஒரு உலக அளவுல இப்போ எல்லாமே வெடிச்சிட்டு தானே இருக்கு. போர் நடக்கிற சூழல்லாம் வருமோ? ஆமா, சூரியன் செவ்வாய் சனினா போர் தான். போர்னா நம்ம அந்த காலத்தை மாதிரி நினைக்க முடியாது. இப்ப வந்து பொருளாதாரத்துல நடக்கு, வர்த்தகத்துல நடக்கு, அதுவுமே போறது எல்லாமே டிஜிட்டல்ல ஓட ஆரம்பிச்சுது. அதனால யாரும் கத்தி எல்லாம் எடுத்துன்னு போய் சண்டை போடுறது கிடையாது. இது இந்த மாதிரி மாறுது. இந்த பிரச்சனைகள் ஏப்ரல் வரைக்குமே இருக்கு. வித்தியாசமா டெய்லி சந்திச்சுட்டே தான் இருப்போம். பொருளாதாரத்துல பெரிய அடி வருது. இப்போ இந்த குழந்தைகள் பிரச்சனைகள் வேற ஜாஸ்தியா ஓடுது. குரு வீட்டுக்கு சனி போறாரு, நிறைய வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி பிரச்சனைகள் ஓடுறதுனால இவங்களே இப்போ நிலையா முடிவு எடுக்க முடியல, கூட்டணியே முடிவு பண்ண முடியல. டெய்லி வித்தியாசமா ஓடிட்டே இருக்கு. இது குழப்பத்துக்குள்ள டைம் தான். இது மாறதுக்கே ஏப்ரல் மே ஆயிடும். அதனால எலெக்ஷனும் கொஞ்சம் லேட்டா வர வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் லேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மே மாதம் வழக்கமா மே மாதத்துல வந்தே ஆகணும். கொஞ்சம் தள்ளிப்பட வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மேலதான் முடிவே பண்ணுவாங்க. ஏப்ரலுக்கு மேல அந்த ரிசல்ட் எல்லாமே மேக்கு மேல கொஞ்சம் லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா வந்து என்ன புதிய கட்சிகள் அல்லது வேற கூட்டணி வந்த பிறகுதான் அத நம்ம கணிக்க முடியும். ஏன்னா அவங்க இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணல. இன்னைக்கு ஒண்ணு வருது, நாளைக்கு ஒண்ணு வருது. அந்த பிரச்சனைகள் தான். சரிங்க, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.